Hi friends, welcome back to my special food. இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 பீஸு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு பீஸ் மட்டும்தான் இப்போ நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு 2 இல்லைன்னா 3 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு அந்த ஒரு பீஸ் எடுத்து தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இந்த துருவின பீஸை இப்போ நான் ஒரு மாவு கூட சேர்க்க போகிறேன். ஏற்கனவே நம்ம வீட்டில் அடை தோசை செய்கிறதுக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து அது கூட இந்த மரவள்ளிக்கிழங்கு துருவினதை நான் இங்கே சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எப்போவும் அடை தோசைக்கு எப்படி மாவு அரைப்பீங்களோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாவில் பார்த்திங்கன்னா 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் பாசிப்பயிறு, 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் பச்சரிசி, இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அரைக்கும்போது அது கூட காஞ்ச மிளகாயும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து இங்கே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட நம்ம துருவி வச்சுருக்க அந்த மரவள்ளிக்கிழங்கையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி நான் இங்கே சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துட்டு நம்ம 2 கொத்து கறிவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டுப்போம். தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்து மாவில் அரைச்சிருக்கோம். ஆனால் இப்போ மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் சப்புன்னு ஆகிடும். அதனால இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து அடை தோசை ஊற்றுற அளவுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாவு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்போவும் அடை தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே லைட்டாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சும் எடுக்கலாம். இல்லைன்னா அப்படியே நம்ம திறந்து வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் நைஸாகவே நம்ம இதை ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. மரவள்ளிக்கிழங்கை வடை செய்யலாம், போண்டா, ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாம். அதில் இதுவும் ஒன்று. ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு டைம் மரவள்ளிக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி எது வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.